சாமியோட உத்தரவு கேட்டு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் அச்சம் தவிழ்தான் அப்படின்னு ஒரு ஊர். எவ்வளோ அருமையான பேர் பாருங்கள். இந்த பேர் வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நோக்கி போயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு பேர் வந்து காரண பெயர்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு பெயருக்கு அர்த்தம் இருக்கும், அதற்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கும் ஏன் வச்சோன்னு. நம்மெல்லாம் பெரும்பாலும் தாத்தாவுடைய பேரை பாட்டியோடைய பேரை மாற்றி 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 வைக்கிற பழக்கம் உண்டு. உங்களுக்கு பிரபலமாக தெரிஞ்ச பேர் சொல்லணும்னா நம்ம திரு வைகோ அவர்கள், கோபால்சாமி வையாபுரி, கோபால்சாமி வையாபுரி, கோபால்சாமி வையாபுரி. கோபால்சாமியோட அப்பா பேர் வையாபுரி, கோபால்சாமியோட பையன் பேர் வையாபுரி, வையாபுரியோட அப்பா பேர் கோபால்சாமி, வையாபுரியோட மகன் பேர் கோபால்சாமி. இப்படி தான் இருக்கும். அந்த இது காலகாலமாக எல்லா வீட்லையும் இருந்த விஷயம்தான், இருந்துட்டு இருந்த விஷயம். முதலாம் ராஜராஜன், இரண்டாம் ராஜராஜன், மூன்றாம் ராஜராஜன், இப்படி தான் அது எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. அது ஊருக்கு வந்து நம்மளுடைய குலதெய்வம். நம்ம சங்கரநாராயணன் அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சுதானா எங்கள் ஊருக்காரன் கண்டுபிடிச்சிடலாம். சங்கரநாராயணன் பேரை பார்த்தா வேறு எந்த ஒரு எங்கள் ஊருக்காரன் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்னார் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எங்கள் பகுதியில் அண்ணாமலைன்னு பேர் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எந்த பகுதியில் வைப்பாங்கிற வரைக்கும் கணக்கு எல்லாமே வந்து எந்த பேர். நம்ம சிவன் பேர் 1000 வைப்போம், அது என்ன பேர் வைப்போங்கிற ஒரு கணக்கு. சிவன் பேர் தான் திருப்பி அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுருந்தது பூரா. அந்த அது என்ன சினிமா மோகமா என்ன மோகம்னு சொல்லன்னு தெரியல எனக்கு. பூரா தினேஷ், ரமேஷ், விகேஷ், முகேஷ் இஷ்யூ இல்லாமல் ஒருத்தர் பேரை வைக்க மாட்டான். போங்க சார் வச்சார் பாருங்க, ஆகாஷ் அப்படின்னு போட்டு வச்சார் பாருங்க. அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து அங்கே ஒரு இஷ்யூவாக இருக்கும்போது நம்ம மண்ணின் பெயர்கள் வந்து காணாமல் போயிட்டதை பார்க்குறோம். அப்படி இது எதுக்கு ஏமாச்சுன்னா அச்சம் தவிழ்தான் அப்படின்னு எங்கள் ஊர் பேர். எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள அற்புதமான கிராமம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயங்கார், அவர் வந்து சாமியோடைய பெரிய டிவோட்டி. அவர் வந்து சாமிகிட்ட போயிட்டு அவர் ரொம்ப பெரிய பக்தியாக இருந்திருக்கு. அவர் ரிட்டையர் ஆன பிறகு என்ன செய்ய போகிறோன்னா, ஸ்ரீரங்கத்தில் போய் இருக்க போகிறேன்னொடனே உங்கள் ரங்கநாதருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அச்சம் தவிழ்த்தானில் வந்து ஆள் இல்லை, நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி சொன்னார். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சாமி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஐயங்காரை ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சம் தவிழ்த்தானுக்கு போய் கோயில் போய் பாரு. சாமி அச்சம் தவிழ்த்தான் எங்கே போயிருப்பார் எப்படி தெரியும்? எனக்கு என்ன கணக்குமே கிடையாது. நான் அப்புறம் அச்சம் தவிழ்த்தான் கோயிலுக்கு இவர் கேள்விப்பட்டு நான் போய் பார்த்தேன். அங்கே வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு வழி இல்லை அந்த கோயிலில். இவர் வந்து சாமியோட உத்தரவை கேட்டு இதெல்லாம் நம்ம பண்ணுவோமான்னு யோசிக்கணும். நம்ம வந்து நிறைய பக்தியெல்லாம் யோசிப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். ஒருத்தர் உத்தரவை கேட்டு ஊரையே காலி பண்ணிட்டு போய் ஒரு குக்கிராமத்தில் குடியிருக்கிறது. ஸ்ரீரங்கம் வந்து ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் திருச்சி பக்கத்தில் இருக்கிறனால பெரிய ஒரு எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஊர். அதை விட்டுட்டு ஒரு குக்கிராமம் அச்சம் தவிழ்த்தான்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான கிராமம். அந்த கிராமத்தில் போய் குடியிருந்து அவர் கடைசி வரைக்கும் அங்கேயே உட்காந்து அந்த கோயிலுக்கான எல்லா வழியும் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து உத்தரவுகள் வந்து சாமிகிட்ட நம்ம கிடைக்கிற பார்க்குறோம். எனக்கு அது பெரிய ஞாபகம் வந்தது.